கிறிஸ்துவுக்குள் இனிய இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீண்டும் ஒருசையாக உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குறிப்பாக இந்த நாள் ஒரு சின்ன மாறுதல் செய்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய அந்த 40 நாள் தியானத்தில் இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம உள்ள அடக்கி இருந்தோம். அதனால்தான் 40 நாள் நமக்கு வந்தது. ஆனால் இப்போது இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம அதை கட் பண்ணதுனால இந்த தியானம் நமக்கு மிஸ் ஆகிறதுனால அந்த டேட்ஸில் கொஞ்சம் நமக்கு மாறுதல் ஏற்படுகிறதுனால அந்த இது வந்து ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அந்த ஹோலி வீக்கில் வரும்பொழுது சில குழப்பங்கள் வருவதனால வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டிலே அந்த நாளுக்குரிய தியானத்தை உங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்திருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த நாளுடைய தியானம் பார்த்தீங்கன்னா 21வது நாள், அந்த தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வருக்கின்றோம். ஆனால் இதில் ஒரு நாளுடைய அந்த மெடிடேஷன் நமக்கு கட் ஆகும். டே 20th மெடிடேஷன் நமக்கு கட் ஆகும். அது ஏதாவது ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும்போது அதை நாம் ஈடு செய்வோம். ஸோ இன்னைக்கு டே 21க்கான தலைப்பு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த எதிரியும் நமக்கு தடை செய்ய முடியாது என்பது தான் இந்த நாளுடைய தலைப்பாக இருக்கிறது. நோ எனிமி கேன் ஸ்டாப் காட்ஸ் பிளெஸிங் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு வாசித்த திருமறை பகுதி இஸ்ரவேலுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வசனங்களை இந்த நாளில் படிக்க கேட்டோம். ஒருவேளை இன்னைக்கு வீட்டுக்கு போனவொடனே நீங்க தியானிக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்னாகமும் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க எடுத்துக்கலாம். 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோன்னா இதோடைய முழு வரலாறு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அந்த கானான் தேசத்துக்குள் செட்டில் பண்ணுவதற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுக்கு மத்தியிலே அவர்களை உயர்த்தினார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்கின்ற செய்தி இந்த என்னாகம புத்தகத்திலே இந்த அதிகாரங்களிலே அடங்கியிருக்கிறது. குறிப்பாக இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே ஒரு சமவெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பர்வதம், ஒரு மலை இருக்குது. அந்த மலையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பயணம் மேற்கொண்டு இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னு அர்த்தம்னா, இந்த மோவாபியர்களுடைய அந்த சமபூமியிலே இவர்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அவர்களை குறித்தான ஒரு செய்தி மோவாபுடைய அரசருக்கு அறிவிக்கப்படுகிறது. 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த 40 ஆண்டு பயணம் வந்து சாதாரண இல்லை. பல நாடுகளை இஸ்ரவேல் மக்கள் வென்று குவித்திருக்கிறார்கள். அதில் எமோரியர்களை அவங்க அழித்திருக்கிறாங்க. இந்த செய்தியை மோவாபியர்கள் கேள்விப்படுகிறாங்க. 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக், இந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோவாபியர்களுடைய அரசன், அவருடைய பேர் என்ன? பாலாக். சத்தமா சொல்லுங்க, அவருடைய பேர் என்ன? பாலாக். ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது, இப்ப 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேலை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயமா? ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேலின் புத்திரர்கள் நிமித்தம் கலக்கமடைந்தார்கள். இங்கே ரொம்ப அழகா ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்மை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கலக்கமுடையவர்கள். ஆமென். நம்ம பார்க்க சாதாரணமா இருக்கலாம், எளிய மக்களாக இருக்கலாம். ஆனா நம்ம வேணா ஒரு வேளை யோசிக்கலாம், அவங்க நம்மளை பத்தி இப்படி நினைக்கலாம், அவங்க நம்மளை பத்தி ரொம்ப தாழ்மையா நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. உங்ககிட்ட யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க கண்டிப்பா உங்களை பார்த்து ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க. காரணம், நீங்கள் யார் என்று அவங்களுக்கு தெரியும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை குறித்தும் ஆண்டவருடைய மக்களை குறித்தும் இந்த உலகத்தாருக்கு எப்பொழுதுமே ஒரு கலக்கம் இருக்கு.
அதனாலதான் கிறிஸ்தவர்களை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தைனா, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள்னாலே எல்லாருக்கும் ஒரு கலக்கமும் ஒரு பயமும் இருக்கும். அது போலதான் இந்த இஸ்ரவேலர்களை குறித்து மோவாபியர்கள் பயப்படுறாங்க. அங்க 5ஆம் வசனத்துல சொன்னீங்க, வாசிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எப்படி இவங்க நம்ம 4ஆம் வசனத்துல வாசிங்க. ஒரு புல்லை மேய்வது போல இப்பொழுது இந்த கூட்டம், எப்பா அவங்களை சாதாரண மக்களை நினைக்காத, இஸ்ரவேலர்கள் சாதாரணவங்க இல்ல. ஒரு மாடு எப்படி புல்ல மேய்ஞ்சுதோ அந்த போல இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மோவாப் மக்களை முழுவதும் மேய்ஞ்சி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றலும் வலிமையும் யார்கிட்ட இருக்கு? இந்த இஸ்ரவேலர்கள் கிட்ட இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிறது. நம்ம இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணம் எங்க போறோம்னா கடவுளுடைய பிள்ளைகள். இப்ப யார் கடவுளுடைய பிள்ளைகள்? நம்ம தான். உண்மையான இஸ்ரவேல் கிடையாது, நம்ம தான் கடவுளுடைய பிள்ளைகள். அவங்க இஸ்ரவேல்னு பேர் வச்சிருந்தாலும் அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் என்பது அதுல உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட உண்மையான இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலராக, கர்த்தரின் பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு மிகுந்த பயமும் திகிலும் எல்லா இடத்திலும் காணப்படும். அடுத்தது இப்ப ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாங்க இவங்க. என்ன ஷார்ட்கட்னா, இவனுங்க மோசமான ஆட்கள், இவனுங்க கூட கடவுள் இருக்கிறாரு, இவனுங்களை போய் நேரடியா என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அதனால இவனுங்க என்ன பண்ணலாம், நம்ம குறுக்கு வழியில தான் போனோம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை அந்த அரசர் ஏற்படுத்துகிறார். அந்த அரசருடைய பேர் என்ன? பாலாக். என்ன திட்டத்தை ஏற்படுத்துறார்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை தலைவர்கிட்ட போய் நிக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரர். அவருடைய பேர் என்னன்னா பீலேயாம். இந்த பீலேயாம் என்ன பண்றாரு, வாசிங்க 5ஆம் வசனத்துல. நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்போ பீலேயாமை எப்படி கூப்பிடுறாரு பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கடவுளுடைய ஆற்றல் உன் மீது இருக்கிறது. பீலேயாமே வா, நீ யார என்ன பண்ண சபிக்கணும். யார சபிக்கணும்? எந்த ஜனத்தை சபிக்கணும்? இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும். எந்த மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த மக்களுக்கு எதிராக நீ செயல்படும் சொல்லி பீலேயாமை அழைக்கிறார். யாரு? பாலாக். ரொம்ப அழகான ஒரு ஜோக் இது, சரியான ஒரு காமெடி. எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள் யாரு? இந்த கூட்டம் தான். நான் தான் சொன்னேன், நீங்க இப்ப இமேஜினேஷன் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த கூட்டம் மோவாபுடைய சமவெளியில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அங்க ஒரு மலையின் மீது இப்ப யார் நிக்க போறாங்கன்னா, பீலேயாமோ பாலாக்க நிக்க போறாங்க. எதுக்கு நிக்க போறாங்க? இந்த கூட்டத்தை சபிக்கிறதுக்காக. ஆனா இந்த கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நான் இன்னைக்கு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சில விபத்துகள் நடந்திருக்கு, சரிங்களா? அந்த விபத்து நம்முடைய வாழ்க்கையில என்னவா இருக்கு? சாட்சிகளா இருக்குது. ஆண்டவர் என்னை இந்த விபத்துல காப்பாத்தினாரு, ஆண்டவர் இந்த நோயிலிருந்து என்னை காப்பாத்தினாரு, இந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுவித்தாரு. ஆனா நீங்களும் நானும் அறியாம நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நமக்கு நிறைய விபத்துகள் வந்திருக்கிறது, நமக்கு நிறைய அழிவுகள் வந்திருக்கிறது. ஆனா அது எதுவுமே நமக்கு தெரியாம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லலாம், உன் வாழ்க்கையில இந்த தேதியில உனக்கு ஒரு விபத்து நடந்திருக்கும், அன்னைக்கு நான் என்ன பண்ண, அதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியாது, முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், அதை தடுத்துட்டேன். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த ஆபத்து தெரியாது, இந்த அழிவு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு தெரியாதவாறு இதை முற்றிலும் தடுத்து போட்டுட்டாரு. நிறைய நேரங்கள்ல நாம் எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்காத நிறைய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் தடையாக போகுது, ஒரு சில காரியங்கள் எதிர்மறையா போகுது. ஒருவேளை
எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கல, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னா, ஒருவேளை அது கிடைச்சிருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு விபத்து வந்திருக்கலாம், ஒரு அழிவு வந்திருக்கலாம், ஒரு தோல்வி வந்திருக்கலாம், நீங்க முற்றிலும் அதுல நீங்க அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, தடுத்து போட்டிருப்பார். அது போலதான் இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு வருது, அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அதே போல பிலேயாம் என்ன பண்றாரு, அவரு அழைச்சிட்டு போறாரு. அப்போ அந்த நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா ஆண்டவர் அங்கதான் கழுதையின் வழியாக யாருக்கிட்ட பேசுறாரு, பிலேயாம் கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பகுதி போயிட்டே இருக்கும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த 22ஆம் அதிகாரத்தை முழுசா வாசிச்சு பாருங்க. இப்போ நான் 23ஆம் அதிகாரத்துக்குள்ள நான் போக ஆசைப்படுகின்றேன். இந்த 23ஆம் அதிகாரத்துல பாலாக்க பார்த்து பிலேயாம் சில கண்டிஷன் சொல்றாரு. எப்பா, அந்த ஜனங்களை நான் சபிக்கணும், அவங்க அழிஞ்சு போனா நீ சில காரியங்களை செய்யணும். வாசிங்க முதல் வசனத்தை. பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீ என்ன பண்ணு, 7 பலிபீடத்தை கட்டு. அப்புறம் அந்த 7 பலிபீடத்துல நீ என்னென்ன பலியிடணுமா, முதல்ல 7 காளைகளை பலியிடு, அடுத்தது 7 ஆட்டுக்கடாக்களை பலியிடு. ஆனா இவ்வளவோ ஆயத்தப்படுத்த சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த 7 பலிபீடத்துல 7 14 பலி என்ன பண்ணியிருக்காரு, செலுத்திருக்கிறார். யாரு? பாலாக் செலுத்திருக்கிறார். யாருக்கு எதிராக? இஸ்ரவேல் ஜனங்க. எப்பா, இப்ப பலி செலுத்திட்ட, நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டேன், கேட்டுட்டு வரேன்ட்டு போறாரு. கத்தரிடத்துல போய் என்னன்னு கேட்கலான்னு போயிருக்கிறாரு. இப்ப கத்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அதுதான் ரொம்ப அழகான ஒரு வசனம். வாசிங்க அடுத்தது 4ஆம் வசனத்துல. அடுத்தது அதுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல, அடுத்தது வாசிங்க. இப்போ 7 பலிபீடத்துல 7 2 வாட்டி பலியை செலுத்தி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை பண்ணி இவங்களை அழிக்கணும்னு காத்திருக்கிறாரு. யாரு? பாலாக். இப்போ அவருக்கு ரெஸ்பான்ஸ் வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருதா? வாசி பாருங்க. நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னால், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அடுத்தது வாசிங்க. ரைட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு திட்டமாய் பிலேயாம் இடத்துல, பாலாக் கிட்ட போய் சொல்லு, நான் அந்த ஜனங்களை என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன், அந்த ஜனங்களை நான் வெறுக்க மாட்டேன். ஏன்னா அவர்கள் யாரு? ஏன் ஜனங்கள். எப்பா, அப்பா என் பிள்ளையை கூட்டு என் பிள்ளைக்கு எதிராகவே அப்பாவை சபிக்க வைக்கிறீங்களா நீங்க? அது முடியாது. அவங்க என் மக்கள், நான் அவங்க தெய்வமா இருக்கிறேன். நீ சொன்னதுக்கெல்லாம் அவங்க சபிக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு போய் சொல்லுன்றார். இன்னைக்கு கூட உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்களுடைய பகைஞர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு எதிராக எத்தனை பலிகளை செலுத்தி, எத்தனை பலிபீடங்களை செலுத்தி, எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னன்னா, யுவர் சேஃப்டி இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் யுவர் அவேர்னஸ். நான் விழிப்பா இருக்கிறேன், நான் காத்து இருக்கிறேன், நான் எதிரிக்கு ஜாக்கிரதையா இருக்குன்றதுனால கிடையாது. உங்களுடைய டிபெண்டன்ஸ், நம்முடைய பாதுகாப்பு யார் இடத்துல இருக்கிறது என்றால் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் நம்ம இடத்துல ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். He made a commitment to us. என்னது? நம்மை ஆசீர்வதிப்பேன்,
நீ என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தெய்வமாக இருக்கிறேன். உங்களுக்கு எதிராக எதிரியானவன், உங்களுக்கு எதிராக பிசாசானவன் எத்தனை பலிகளையோ எத்தனை எதிர்மறையான காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. உங்களை ஒரு அளவு கூட அது அசைக்காது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெறுத்ததில்லை. கர்த்தர் ஒருபோதும் உங்களை சபிக்க போறது இல்லைங்க, இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக, உங்களை பிரித்தெடுத்தவர்களாக, உங்களை தம்முடைய அன்பினால் வெளிப்படுத்தியவராக இருக்கின்றார். அதனால இந்த பாலாக் பண்ண எல்லா சாக்ரிஃபைஸும் எல்லா பலிகளும் இஸ்ரவேலுக்கு எதிராக எப்படி போச்சு சொல்லுங்களேன்? வேஸ்டா போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும், எந்த எதிரிகளுடைய திட்டங்களாக இருந்தாலும் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போட போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவுதானா? நல்ல உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கான ஒரு காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு எதிரானவர்கள் என்ன செய்தாலும் அது என் வாழ்க்கையில வாய்க்காது. ஆமென். கர்த்தர் அவர் பராக்கிரமம் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அதே என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவர்களை வெறுப்பது எப்படி? ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெறுக்கிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறபடியால் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய அன்பு நமக்கு அந்த சிலுவையின் மரணத்தின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு அழகான ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் இந்த பிரசங்கத்துடைய நிறைவுல அதை நான் சொல்றேன். அடுத்ததாக நாம் இன்னைக்கு வாசித்த அதே பகுதியில 19ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிங்க. என்னாகமம் 23:19. தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரர் அல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்போ இப்படி ஆசீர்வதித்து நம்மை அழைத்த தேவன், இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுகின்ற தேவன் எப்படி நமக்கு எதிராக மாறுவார்? எப்படி நம்மை சபிப்பார்? எப்படி நம்மை அழிப்பார்? எப்படி நம்மை தண்டிப்பார்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு நம்மளை எப்படி சபிப்பாருங்க, நம்மளை தண்டிப்பாருங்க. அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, நம்மை அழிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுகிற தேவன் அல்ல. மாறாக நாம் எத்தனை முறை தவறினாலும் அத்தனை முறையும் நம்மளை மீட்டெடுத்து நம் மீது அன்பு செலுத்துகிற, அன்பு பாராட்டுகின்ற அழகான ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால்தான் அழகா சொல்றாரு, அவர் பொய் சொல்கிறதுக்கு மனிதர் அல்ல. மனுஷன் தான் போய் பேசுவான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு வேற ஒண்ணு செய்வான். கேட்டா அப்படி ஒண்ணு சொல்லலேன்னு சொல்லி மாத்தி போடுவான். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகின்ற தேவன் அல்ல, உண்மையை பேசுகிற தேவனாக, அவர் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்ட குணாதிசயம் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு குணாதிசயம் நிறைந்தவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தடைப்படுவது கிடையாது. நம்ம ஒருவேளை தவறி போயிருக்கலாம், நம்ம வழி விலகி போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு போயிருக்கலாம். ஆனால் நாம் திரும்பி வரும்போது, ஆண்டவரை தேடும் போது அந்த வாக்குத்தத்தங்களை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார். ஒருவேளை சத்துரு எவ்வளோ திட்டங்களை தீட்டலாம், நமக்கு எதிரான சபிக்கிறவர்களை கூட்டி சேர்த்திருக்கலாம், நமக்கு எதிரான காரியங்களை அவன் எழுப்பி நிக்க வச்சிருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இதே அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். ஐயா அம்மா, உங்களுக்கு எதிராக இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு எதிராக இவங்க இப்படி பண்றாங்க, உங்களுக்கு எதிராக அவங்க அப்படி பண்றாங்க, வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கிறது, உங்களுக்கு எதிராக இவங்க குழி பழிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு என்ன வச்சாலும் கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு எதிராக ஒரு மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுகிறதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலர் குறித்தும் சொல்லப்படும். இதே இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்திருக்கிறார், என்னென்ன செய்ய போகிறார் என்பதை நீங்க சொல்ல போறீங்க. ஆமென்.
அவர் அழைத்த தேவன்க, ஒருபோதும் நம்மை சும்மா விடுகின்ற தேவன் அல்ல. அவர் வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுமாறும் அவர் அதை விட்டு விலகுகின்ற தேவனாக அவர் இருக்கிறதே கிடையாதுங்க. அதனால நாம் முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு அவரை நாம் தேடும் போது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் உறுதியாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக 20ஆம் வசனத்துக்குள்ளாக வாங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், இதை நான் திருப்ப கூடாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை யாராலையும் திருப்ப முடியாதுங்க. நீங்களே நினைச்சாலும் அது திருப்ப முடியாது. ஏன்னா நீங்க இந்த அரசர்கள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த அரசர்களுடைய கையில ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முத்திரை மோதிரம். என்னன்னா, ஒரு அரசர் ஒரு தீர்மானத்தை எழுதி, ஒரு கட்டளை எழுதி அந்த மோதிரத்துல ஒரு அச்சு வச்சுட்டாருன்னா அது யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒன்னு சொல்லட்டுமா, அந்த அரசரே நினைச்சாலும் அது என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அந்த முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் முத்திரை மோதிரத்தை போட்டிருக்கிறார். அதனாலதான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனாலதான் இம்மட்டும் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இம்மட்டும் உங்களை நடத்தி இருக்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். உங்களுக்கானதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க அலையில சொல்லுங்களேன். உங்களுக்கானதுதான். ஆமென். எனக்கானதுதான். எனக்கான ஆசீர்வாதங்களை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கான நன்மைகளை வேறு ஒருவன் திருடி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் முத்திரை மோதிரம் போட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் தடை பண்ண போறதே கிடையாது. இன்னைக்கு அது இல்லையா, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் அதை ஒரு நாள் விளங்க பண்ணுவார். உங்க கரத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்கும், உங்க கரத்துல அந்த நன்மை இருக்கும், உங்க கரத்துல ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுங்க. இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். இதை நீங்க நல்லா இருக்கும்போது சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. இந்த பயத்தோடு இருக்கும்போது நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேருக்கு இதை நம்புறதுக்கு மனசு இல்லை. என்ன ஐயா அப்படி சொல்றாரு? நீங்க இந்த சூழ்நிலையை விட்டு கடந்து போகும்போது உங்க வாழ்க்கை நிலைமை பாரு. அன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு பேசினாரு. இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் வழியாக அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுதுல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. யாராலையும் அது திருப்ப முடியாது. irreversible. அந்த கமெண்ட்மெண்ட், அந்த ஆசீர்வாதம், அந்த பிளெஸிங் யாராலையும் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 20ஆம் வசனத்தை. ஐயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்திருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கின்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. உங்கள் ஆசீர்வாதமும் என் ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் எவராலும் திருப்பிக் கொள்ள முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது. ஆண்டவர் வாக்கு பண்ணினது தான். சரி, அப்ப எதிரி என்ன பண்ணுவான்? அதை தள்ளி போடுவான், அவ்வளவுதான். அதை என்ன பண்ண முடியும் எதிரியால? உங்கள் ஆசீர்வாதத்தை தள்ளி தான் போட முடியும். ஒருவேளை ஜெமிமா ரோட்ரிகஸ் அவங்க ஜெயித்த போதும் நான் ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், இன்னைக்கும் நான் சொல்றேன். நீங்க சஞ்சு சாம்சனையும் எடுத்துக்கோங்க, ஜெமிமா ரோட்ரிகஸையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் யாரு? கிறிஸ்தவர்கள். அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் டேலண்டட். ஆனா அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஏன் அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா, ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பம், அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், அவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்றதுனால இந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் பிசிசிஐ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் சாதித்து காத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொன்ன வார்த்தைகள், அற்புதங்கள் நடைபெறும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த அற்புதங்களை நடைபெறும் சொல்ற இந்த சஞ்சு சாம்சனும் சரி, ஜெமிமா ரோட்ரிகஸும் சரி, அவங்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் செயல்பட்டது. செலெக்ஷன் கமிட்டியாக இருந்தாலும், இல்ல அங்க இருக்கக்கூடிய கோச்சாக இருந்தாலும், அங்க இருக்கிற பாலிடிக்ஸா இருந்தாலும், அவங்களுக்கான அந்த வின்னிங் மூமெண்ட், அவங்களுக்கான அந்த வெற்றிகளை அவங்க என்ன பண்ணாங்க? தடை பண்ணாங்க. ஆனா அந்த தடை நிரந்தரம் கிடையாது. அது என்னாச்சு? தள்ளி தான் போட முடியும். உங்களுக்கான வெற்றிகள்,
உங்களுக்கான அந்த வின்னிங் மூமெண்ட்ஸ் எதிரிகளால தள்ளி தான் போட முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது யாரும் எதிர்பாராத வகையில உங்க வாழ்க்கையில நடப்பிக்கும். ஆமென். இன்னைக்கு சஞ்சு சாம்சனை இந்திய தேசம் முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கிறார்களே, காரணம் என்ன? அவரை தடை பண்ணவங்க மத்தியிலே அவர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல அவர் யாரை உயர்த்தினாரு? ஆண்டவரை உயர்த்தினார். இன்னைக்கும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை எதிரிகள் தடை பண்ணலாம், ஆனா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை தள்ளி வேண வைக்கலாம். they can postpone but they never ever can destroy it. அந்த ஆசீர்வாதங்களை யாராலையும் அழித்து போட முடியாது. அதனால உங்களுக்கான நன்மைகள், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எத்தனை பாலாக்கு வந்தாலும் சரி, எத்தனை பீலையாம்கள் வந்தாலும் சரி, யாராலையும் அது தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க, உற்சாகமாக இருங்க. அடுத்ததான் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு இருக்கு தெரியுங்களா? அரசரை. அதுல ஒரு வரி வரும். என்ன வரி சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா? யாக்கோபில் ஒரு வெள்ளி முளைக்கும், இஸ்ரேலில் ஒரு ராஜ செங்கோல் துளிர்க்கும். அடுத்தது ஓகே. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுங்களா? என்னாகவும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து உதிக்கும். ரைட். யாரை பத்தி சொல்லியிருக்காங்க? இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே அந்த தீர்க்கன் உரைத்த வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. ஆமென். அப்போ இஸ்ரவேலுக்காக மீட்டெடுப்பதற்காக யாக்கோபில் ஒரு வெள்ளி முளைச்சிருக்கு. இஸ்ரவேலை மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். அந்த கிறிஸ்து வழியாக நீங்களும் நானும் இஸ்ரவேலாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் மக்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால ஆண்டவர் அழைத்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா. ரைட். யூதாவிலிருந்து எது நீங்காது? யார் யூத ராஜசிங்கம்? இயேசு. அடுத்தது மத்தேயு 2:1-2 வாசிங்க. அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். இப்ப தெரியுதுங்களா ஏன் இந்த என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் இந்த மீட்பின் திட்டத்துல ஏன் ரொம்ப அவசியம்னா, அன்னைக்கே அந்த தீர்க்கன் உரைத்த வார்த்தைகளை இயேசு வழியாக இது நிறைவேற்றப்பட்டது. அப்ப இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்றால், அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா, நிறைவேறாதா? ஆமென். அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்லதொரு வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு எதிராக ஆண்டவரே பாலாக்குடைய திட்டமாக இருந்தாலும், ஆண்டவரே பீலையாமுடைய வழிமுறை ஆண்டவரே வழிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் தடுத்து போட்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். ஒருவேளை சத்துருவானவன், எங்களுடைய எதிரிகள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தள்ளி போட நினைத்தாலும் கர்த்தர் அதை ஏற்ற காலத்திலே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே, அந்த சிலுவை பயணத்தில் எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.